Hi, hello, vanakkam and welcome back to our TN Triple King channel. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். முன்னாடி இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன ட்ரெயின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாங்க. சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிற இந்த ட்ரெயினில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வாங்க இந்த ட்ரெயினோட கோச்சஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி கோச்சஸ் வெறும் ஒரே ஒரு கோச் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஏசியில் ஃபேமிலியாக வரவங்களுக்கு சூப்பராக ட்ராவல் அமையுங்க. அதே மாதிரி சீட்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஃபஸ்ட் ஏசி கோச்சஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னா இந்த செகண்ட் ஏசி கோச்சும் வந்துடுங்க. இந்த செகண்ட் ஏசி கோச்சில் 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி கூப்பேவும், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கான கேபினும் கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா சூப்பரான கர்டைனு, பில்லோ அண்ட் பெட்ஷீட்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்தாலே தெரியும் 2 பில்லோ 2 பெட்ஷீட் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது. இப்போ வாங்க அப்படியே தேர்ட் ஏசியும் போய் பார்த்துட்டு நம்ம சீட்டுக்கு போவோம். இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் இருக்க தேர்ட் ஏசி கோச்சில் தாங்க இருக்கோம். தேர்ட் ஏசி கோச்சும் சூப்பராக கொடுத்து வச்சுருக்காங்க, எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. இந்த ட்ரெயினில் இருக்க எல்லா கோச்சஸையும் பார்த்து முடிச்சிட்டோங்க. வாங்க அப்படியே இன்ஜின் ஷாட்ஸையும் பார்த்துடலாம். VAP 4 அரக்கோணம் ஷெட்டோட இன்ஜின் தாங்க நம்மளை இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. வாங்க இப்போ நம்ம சீட்ஸை போய் பார்க்கலாம். இந்த இன்ஜினையும் நம்ம ட்ரெயினோட ஏற்கனவே கப்புள் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 ஆகுது. நம்ம ட்ரெயின் 8:25க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பும். இப்போ வாங்க நம்ம சீட்ஸையும் போய் பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S7. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஸ்லீப்பர் கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க இப்போ என் சீட்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரெயினில் இருக்க ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா RAC தாங்க கிடச்சிருக்கு, அதுவும் சைடு அப்பரில் தாங்க கிடச்சிருக்கு. ட்ரெயின் கிளம்பத்துக்கு கரெக்டாக 2 minutes தாங்க இருக்குது. வாங்க நம்ம ஜேர்னியை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் 20681 சென்னை எக்மோர் டு செங்கோட்டை போகிற இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 8:25 PM சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். என்னதான் இந்த ட்ரெயினுக்கு பழைய கோச்சஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ட்ரெயினோட பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்கா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. இந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அந்த பக்கம் இந்தியன் டாய்லெட்டும் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஒரு 4 minutes டிலேவோட தாங்க இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டான தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆயிருக்கோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து வரும்போதே செம்ம கூட்டமாக தாங்க வரும். அதே மாதிரி இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லையும் இதுக்கு அடுத்த வர செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லையும் பயங்கரமாக கூட்டம் ஏறுவாங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்டாக இருக்கும், நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஆனால் நம்ம புக் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை ப்ரீமியமான தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தாங்க கிளம்பிட்டு இருக்கு. நீங்கள் மதுரை டு சென்னை ஒரு ப்ரீமியமான சர்வீஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரிஃபர்டான ட்ரெயினாக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியையும் கண்டினியூ பண்ணலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி செம்ம வேகமாக வந்துட்டு இருந்த நம்ம ட்ரெயின் இங்கே செம்ம ஸ்லோ ஆகிடுச்சுங்க.
ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில. என்ன ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், சிக்னல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெயின் கிராசிங்காக இருக்கலாம், என்னன்னு தெரில. வாங்க என்ன நடக்குதோ பொறுமையாக பார்க்கலாம். ஆமாங்க, நான் நினச்ச மாதிரியே ஒரு ட்ரெயின் கிராசிங்குக்கு தாங்க நம்ம ட்ரெயின் அங்கே காத்துட்டு இருந்தது. என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, குருவாயூர்லேருந்து சென்னை எக்மோர் வர குருவாயூர் எக்ஸ்பிரஸுக்காக தாங்க நம்ம ட்ரெயின் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 minutes டிலேல தாங்க நம்ம இந்த செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆயிருக்கோம். ஏற்கனவே தாம்பரத்தில் ஒரு 4 minutes டிலேவோட தாங்க வந்தோம். அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தாங்க தெரியுது இந்த 7 minutes டிலே. பார்க்கலாம் போக போக எப்படி போகுதுன்ட்டு. ஏன்னா ஸ்லாக் டைம்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டிலே டைம் கம்மியாகும் தான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ட்ரெயினை நான் எப்படி புக் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பொதிகைக்கு தாங்க புக் பண்ண பார்த்தேன். பொதிகை செம்ம ஃபுல்லாக இருந்ததுனால அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷனலாக இந்த ட்ரெயினும் இருந்தது. அதனால் நான் இந்த ட்ரெயின்லேயே புக் பண்ணேன். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 370 rupees ஆகுது. ரெண்டுத்துக்கும் சேம் தாங்க, பட் டைமிங் மட்டும் தாங்க டிஃபர் ஆகும். மறுபடியும் ஒரு 2 minutes டிலே ஆட் தாங்க இருக்குது. மொத்தம் 10 minutes டிலேவோட நம்ம இந்த மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ரீச் ஆகிருக்கோங்க. ஆக்சுவலாக இவன் டிலே பண்ணக்கூடாது, பட் டிலேவாக தான் போகுது. ஏன்னு தெரில. ஏன்னா முன்னாடி போன நெல்லை டிலேவாக இருக்கலாம். நம்ம ட்ரெயின் டிலேவாக போச்சுன்னா பின்னாடி வர பொதிகைக்கும் டிலேவாக தாங்க வந்தாகணும். ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு அடுத்தது தாங்க பொதிகையே வருது. 2 ட்ரெயினும் திருச்சிராப்பள்ளியில் மீட் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. நம்மளுக்கு திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் கொடுக்கல. மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை விட்டால் நேராக விழுப்புரம் ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் ஒரு சூப்பரான ரூட்டில் தாங்க போக போகுது. அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஃபைனலாக இந்த ட்ரெயினோட டிலே டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. 7 minutes டிலேவோட நம்ம இந்த விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டை பற்றி பார்க்கலாம். இங்கேருந்து, அதாவது விழுப்புரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக விருதுநகர் போயிட்டு அங்கேருந்து நார்மல் ரூட்டு வழியாக செங்கோட்டைக்கு ரீச் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க தாங்க போகிறேன். மார்னிங் காரைக்குடி இல்லை மானாமதுரை அந்த செக்ஷனில் உங்ககிட்ட மீட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் 2 AM நம்ம திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆகிருக்கோங்க.
நானும் படுத்து படுத்து பார்க்குறேன், தூக்கமே வரலங்க. ஏன்னா ட்ரெயின் அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் போகிற நம்ம பியல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தாங்க கிளம்பிட்டுருக்கு. இந்த டைம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ஒரு முக்கியமான டைம்னே சொல்லலாம். ஏன்னா சதர்ன் சைட் போகிற ட்ரெயினும் அதே மாதிரி சென்னை நோக்கி போகிற ட்ரெயினும் மீட் ஆகக்கூடிய டைம் தாங்க இது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம லெஜெண்டரி ட்ரெயினான பொதிகை எக்ஸ்பிரஸ் திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே அரைவ் ஆகுதுங்க. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனலான ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் சென்னையிலேருந்து சவுத் சைட் போகிற மக்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை அண்ட் சிவகங்கை இந்த மாதிரியான ஊர் சைடில் இருக்க மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமாவது நான் கொஞ்சம் தூங்கணுங்க. ஏன்னா போன 2 ஸ்டேஷன்லேயும் தூக்கமே இல்லை. மானாமதுரை இல்லை அருப்புக்கோட்டை இந்த 2 ஸ்டேஷனில் நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் காய்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:18 ஆகுதுங்க. கரெக்டாக அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஏற்கனவே 20 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சுங்க. இந்த நேரத்துக்கு நம்ம விருதுநகர் ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆகிருக்கணும். பட் ஆனால் ரீச் ஆகலை. கொஞ்சம் டிலேவாக தாங்க போகுது. ஸ்டார்டிங்கான டிலே இது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுங்க. ஏன் அப்படின்னு தெரில. வாங்க போக போக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 22 மினிட்ஸ் டிலேயில் தாங்க இந்த விருதுநகர் ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆகிருக்கோம். இந்த ட்ரெயின் பொதிகை எக்ஸ்பிரஸோட ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ட்ரெயின்னே சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பொதிகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் டிமாண்டாக வரும். பட் இந்த ட்ரெயின் சுற்றிட்டு வர்றதுனால எல்லா ஊர் மக்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினாகவே இருக்குது. மார்னிங் செம்மையாக விடிஞ்சிருச்சுங்க. பட் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்குது. அப்படியே அந்த மேலே பாருங்களேன், சன்ரைஸே ஆகிடுச்சு. பட் ஆனால் கீழே செம்ம இருட்டாக இருக்குது. இந்த ட்ரெயின் ஜர்னி யாருக்கு ஸ்பெஷலோ இல்லையோ எனக்கு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டைம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸோட அழகை செம்மையாக ரசிக்கலாங்க. இந்த ட்ரெயினை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு திருச்சிராப்பள்ளியில் லோக்கோ ரிவர்சல் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கு அந்த செக்ஷன் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதால் இந்த ட்ரெயினுக்கு எங்கேயும் லோக்கோ ரிவர்சலோ இல்லை லோக்கோ சேஞ்சோ கிடையாதுங்க. அப்படியே தாங்க செங்கோட்டை வரைக்கும் புல் பண்ணோம். பட்டாசு ஆலைன்னு சொல்லப்படுற இந்த சிவகாசிக்கு ஒரு 40 மினிட்ஸ் டிலேவாக தாங்க நம்ம இந்த சிவகாசி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் மாதிரியே விருதுநகர் தாண்டுனா ஆஸ் யூஷுவல் ரூட் தாங்க கொடுத்துருக்காங்க. விருதுநகர் தாண்டுனா திருத்தங்கால், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோயில் அண்டு பம்பை கோயில் சன்னதி, தென்காசி ஜங்ஷன் அண்டு செங்கோட்டை வரைக்குமே இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. எல்லா ஸ்டாப்பிங்லேயும் இந்த ட்ரெயின் நின்றுட்டு தாங்க போகும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு மட்டும்தாங்க செம்ம டிமாண்டாக இருக்குது. அதுக்கு பதிலான சூப்பரான ஆப்ஷனலாக இந்த ட்ரெயினும் இருக்குது. இந்த ட்ரெயின் பொதிகை எக்ஸ்பிரஸ் மாதிரிலாம் அவ்வளோ டிமாண்டு கிடையாதுங்க. நீங்கள் எப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 மந்த் முன்னாடியே இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். இப்போ வாங்க நம்ம டெஸ்டினேஷனான ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி போவோம். இந்த செக்ஷனில் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதால் எவ்வளோ மரங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருக்குது. ஆனால் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும்.
நான் சிவகாசி ரயில்வே ஸ்டேஷனில் சொன்ன மாதிரியே அந்த பட்டாசு ஆலைங்கெல்லாம் வருது பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே பட்டாசு ஃபேக்ட்ரி தாங்க. இது மட்டும் இல்லைங்க, சிவகாசி டவுன் ஃபுல்லாகவுமே பட்டாசு ஃபேக்ட்ரியாக நிறைஞ்சிருக்கு. நீங்கள் சிவகாசி வந்தீங்கன்னா பட்டாசு வாங்காமல் போகாதீங்க. நம்ம சதர்ன் சைட் போக போக நம்மளுக்கு இந்த சீனரிஸ்லாம் வேறு லெவலாக மாறிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெஸ்டர்ன் காட்ஸே வந்துடும். அதை பார்க்கவும் ரெடியாக இருங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி க்ரீனிஷான சீனரிஸோட இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணியிருக்க அனுபவம் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ட்ரெயின் ஜேர்னி தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இந்த ட்ரெயின் ஜேர்னி பார்க்க வேறு லெவலாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி போவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த வெஸ்டர்ன் காட்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த சீனரிஸ் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. லொக்கேஷன் வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனான ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டே வந்துட்டோங்க. அப்படியே சுற்றி அந்த லொக்கேஷனை மட்டும் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அந்த தென்னந்தோப்பும் பின்னாடி சுற்றி மலையும் கீழே வயல்வெளியும் பார்க்கவே செம்ம அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகி போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டிலேல தாங்க இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. இந்த ட்ரெயின் எவ்வளோ டிலேவாக வந்தாலும் எனக்கு இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனரிஸ்லாம் பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஏர்லி மார்னிங் சீனரிஸ் வேறு லெவல்னே சொல்லலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தாங்க ஸ்டேஷனில் நிற்கும். ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு இன்ஜினை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த WAP4 அரக்கோணம் ஷெட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாகவே வந்திருந்தாலும் சூப்பராகவே ரன் ஆச்சுங்க. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெயின் பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ட்ரெயின்னே சொல்லலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க செங்கோட்டை நோக்கி போகிறதுக்கு. அப்படியே நம்மளும் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுனுக்குள்ளே போகலாம். ஸோ இதோட இந்த விலாகை நான் என் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த விலாகை பற்றியும் இந்த ட்ரெயினை பற்றியும் ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.